இது உங்கள் ஏகே டிஜிட்டல் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவோவோட அடுத்த சீரியஸோட போன் டீடைல் கிடைச்சிருக்கு. அதாவது விவோ V50, V50e அதுக்கப்புறம் Y29 அப்படின்ற போனோட கிட்டத்தட்ட டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். இப்போ அது சர்டிபிகேஷன் வந்திருக்கு. அந்த சர்டிபிகேஷன் வாங்கினது மூலமா இதை பத்தி தெரிஞ்சிருக்கு. அது என்ன சர்டிபிகேஷன் கேட்டீங்கன்னா, EEC சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இந்த EE சர்டிபிகேஷன் வாங்கினது மூலமாக நம்மளுக்கு சில டீடைல் கிடைச்சிருக்கு. அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவோ 50 சீரியஸ்ல 2 போன்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் விவோ Y29 4G போன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கிடைச்சிருக்கு. விவோ 50 சீரியஸோட நம்பர் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, விவோ V50யோட V2427 மாதிரி நம்பர் கிடைச்சிருக்கு. V50 பாத்தீங்கன்னா 2428 மாதிரி நம்பர் கிடைச்சிருக்கு. விவோ Y29 4G போன பாத்தீங்கன்னா V2434 அப்படின்ற மாதிரி நம்பர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த விவோ V50 சீரியஸில் என்ன வந்துன்னு கேட்டிங்கன்னா, விவோ V40 சக்ஸஸ் காரணமாக V50யும் V50eயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் கிட்டத்தட்ட இந்த வருஷம் கடைசியில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி வேற என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 50 சீரியஸை பொறுத்த வரைக்கும் 50e பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கடைசியில் பார்க்கலாம். 50 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் 2025 நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இதுல வந்திருக்க டீடைல்ஸ் இதுதான். இதை பத்தி மேற்கொண்டு டீடைல் வரும்போது நம்ம அப்டேட் பண்றோம். அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Redmi Note 14 சீரியஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. அது எப்ப அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 14 சீரியஸை பொறுத்த வரைக்கும் 3 போன் வரப்போது. 14 சீரியஸ்ல 14 Pro, 14 Pro Plus அப்படின்ற 3 போன் வரப்போது அப்படின்ற மாதிரி இப்போ டீல் கிடைச்சிருக்கு. அந்த 3 போன்ல என்னென்ன ஸ்பெக்கோட வரப்போது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். Xiaomi இந்தியாவோட அபிஷியல் வெப்சைட்லேயே நோட் ஒர்த்தி ரிவைவல் அப்படின்ற மாதிரி சொல்லி டீசர்ல டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 14 சீரியஸை பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய்க்கு கீழே இந்த போனை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதோட ஹையர் மாடலான 14 சீரியஸ் ஸ்டார்ட்ஸ் எவ்வளவு வரப்போது கேட்டீங்கன்னா, 6GB RAM 128GB வேரியன்ட் 14,300 ரூபாய்க்கும், 14 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 17,900 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் வேரியன்ட் வரலாம். ப்ரோ பிளஸ் மட்டும்தான் அதோட ஹையர் வேரியன்ட் 23,900 ரூபாய்க்கு வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ டீல் கிடைச்சிருக்கு. இந்த 14 சீரியஸை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity சிப்செட்டோட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் 6200 mAh பேட்டரியோட வரப்போது. 50 MP டெலிஃபோட்டோ சென்சார் வரப்போது. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த 14 இப்போ வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷனை கிளப்பி விட்டுருக்கு. இந்த 14ல வேற என்னென்ன ஸ்பெக்கோட வரலாம் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேற்கொண்டு ஸ்பெக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதுக்கு வந்திருக்க ஸ்பெக் இதுதான். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரியல்மி இப்போ ஒரு புதுசா ஒரு மிஸ்டீரியஸ் போன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அந்த போனோட TENA சர்டிபிகேஷன் வாங்கினதுனால அதோட டிசைன்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது ஸ்பெசிபிகேஷன் கொஞ்சம் ரிவைவல் ஆயிருக்கு. அது என்ன போன் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ரியல்மி புதுசா ஒர்க் பண்ணிட்டு இருக்க போனை பத்தி வரப்போற போன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மேபி என்னவா இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, சொல்லப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிவைவல் டீடைல்ஸ் மூலமாக அது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 14 Pro லைட்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த போன் எப்போ எதிர்பார்க்கலாம் கேட்டீங்கன்னா, ஜனவரி 2025 இந்தியாவில் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல என்னென்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 6.67 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே வரப்போகுது. IPS டிஸ்பிளே தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுல 4GB, 6GB, 8GB RAM வேரியன்ட், 12GB மாதிரி 4 வேரியன்ட்லேயே வரப்போகுது. அதுல 128, 256, 512, 1TB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா 12/256 வாங்கிக்கிங்க. ஸ்டார்டிங்ல இதை மட்டுமே நீங்க வாங்குங்க. ஏன்னா இந்த எல்லா போனுமே நீங்க 12GB RAM 256GB போயிடுங்க. அதுதான் இப்போதைக்கு கொஞ்ச நாள் உங்களுக்கு லாங் டைமா யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஒர்த்தா இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP பிரைமரி கேமரா இருக்க போது. 8 MP செல்ஃபிக்கா கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5465 mAh இருக்க போது. அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க 5465 பேட்டரி தான் இருக்க போகுது. ஆனா இவங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது 5500 மாதிரி மார்க்கெட் பண்ணுவாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 197 கிராம் இருக்க போது. இது 5G and 4G சேர்த்து தான் இந்த போன் வருது. இது கிட்டத்தட்ட இப்போதைக்கு இதுல இதான் ஸ்பெசிபிகேஷன் கிடைச்சிருக்கு. ஆனா மிஸ்டீரியஸ் போன் சொன்னது இப்போதைக்கு இந்த போன் தான் வந்திருக்கு. இதை பத்தி நம்ம மேற்கொண்டு டீடைல் தெரிஞ்சுக்கலாம். அது அடுத்தடுத்த நியூஸ்ல நம்ம அப்டேட் பண்றோம்.
அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஆசஸோட ZenFone சீரிஸ். இந்த ZenFone சீரிஸ் ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய சீரிஸ் தான் ஆசஸை பொறுத்த வரைக்கும். இந்த ZenFone சீரிஸ்ல 12 இப்போ வந்து அது ப்ளூடூத்தோட SIG லிஸ்டிங்ல வந்திருக்கு. ஆசஸ் ரொம்ப நாளாவே இந்தியாவுக்கு ஒரு போனை லான்ச் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வந்து கரெக்டான டைத்துல லான்ச் பண்றதே கிடையாது. இந்த போன் ஆச்சு இந்தியாவுக்கு வருமானதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து இந்த போன் வந்து ஆசஸ் ZenFone 11 பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச்ல வந்துச்சு. இப்போ வந்து அதோட 12ஓட ஃபீச்சர்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதே சமயத்துல வந்து ஆசஸ் ROG 9 சீரிஸ் வந்து இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ZenFone 12ல என்னென்ன வரப்போகுது அப்படின்றத கேட்டீங்கன்னா இது வந்து ப்ளூடூத்தோட SIG வெப்சைட்ல லான்ச் சர்டிஃபிகேட் லிஸ்டிங் ஆனதுனால அதோட வந்து இது கிடைச்சிருக்கு, நம்பர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆசஸோட ZenFone 11 அல்ட்ராவும் இந்த சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ 12 அல்ட்ராவை தான் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 12 அல்ட்ராவில் வந்து வேற என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ப்ளூடூத்தோட சர்டிஃபிகேஷன் வாங்கினதுனால வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ZenFone பொறுத்த வரைக்கும் இது வந்து இதுலயும் வந்து ஒரு 6.78 இன்ச் கொண்ட Full HD+ டிஸ்பிளேயோட வரப்போகுது. 180 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. 50 MP மெயின் கேமரா, 30 MP அல்ட்ரா வைட், 8 MP வந்து டெப்த் கேமரா இல்ல டெலிஃபோட்டோ கேமரா அது மாதிரி வரலாம். ட்ரிபிள் கேமரா செட்டப் வரப்போகுது. Snapdragon 888 வரப்போகுது. அதுக்கு இல்லாம 32 MP ஃப்ரண்ட் கேமரா செட்டப்போட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ZenFone 12 அல்ட்ரான்றது கொஞ்சம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போதைக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா Vivo X200 சீரிஸ்ல அடுத்ததாக கிட்டத்தட்ட வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து இன்னும் மாடல்ஸ் அதிகமா வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். Vivo X200 சீரிஸ்ல எப்படி X100 சீரிஸ்ல X100s X100 Pro அப்படின்ற மாதிரி வந்துச்சோ அதே போல வந்து X100 அல்ட்ரான்ற மாதிரி வந்துச்சோ அதே போல இந்த 200 சீரிஸ்லயும் அதே போல X100s X200s X200s Pro அப்படின்ற மாடல்ஸ் நெக்ஸ்ட் இயர்ல லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் இது இப்போ கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் சிமிலரா தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ லான்ச் ஆகும்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச்ல லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா iQOO13 இந்தியாவில் வந்திருக்கு. அதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் என்ன, அதோட சாஃப்ட்வேர் சப்போர்ட் எத்தனை வருஷத்துக்கு வரப்போதா அப்படின்ற மாதிரி இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். iQOO13 வந்து இந்தியாவில் வந்து வரப்போகுது. iQOO13 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவில் வரப்போற இந்த போன்ல என்ன ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல வந்து 3 மில்லியன்ஸ் பாயிண்ட் வந்திருக்கு. 3 மில்லியன்ஸ் பாயிண்ட்ன்றது மிகப்பெரிய பாயிண்ட் தான். எல்லா பிளாக்ஷிப் போன்லயே வந்துகிட்டு இருக்க பாயிண்ட் தான் இவங்களுக்கு வந்திருக்கு. இவங்க வந்து டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க இந்தியாவில். இப்போ இந்த போன்ல வந்து iQOO13 வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15ஓட வந்துச்சுன்னா இது வந்து ஆண்ட்ராய்டோட 20 வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. 5 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்குன்னா 5 வருஷம் OS அது செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் கிடைக்கும் அப்படின்றது நீங்க மைண்ட்ல வச்சுங்க. இந்தியாவுக்காக இவங்க இத்தனை வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி பல பிராண்ட் 7 வருஷம் கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்சங் பாத்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் போன்லயே 6 வருஷம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா iQOO தரப்புல கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேல போட்டு வாங்குற போன்ல ஒரு 5 வருஷம் கொடுக்குறதுன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். எல்லாம் 6-7 போயிட்டு இருக்கல இவங்க வந்து 6 வருஷமாச்சும் கொடுத்துருக்கணும். 5 வருஷம்லாம் இப்போ ஃபிளாக்ஷிப் போனுக்குன்றது ரொம்ப கம்மியான வருஷம் நான் பார்க்க பிடிக்கிறேன். அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் 3 லிங்க் வந்து 365 லிங்க் வந்து இப்போ வந்து கிளவுட் பேஸ்டு பண்ண மினி பிசி, அதாவது ஒரு எப்படி வந்து மேக் மினி இருக்குமோ அதே போல வந்து கிளவுட் பேஸ் பண்ணி மினி பிசி வந்து இருக்கும். அதாவது அதுல வந்து இப்போ வந்து அது எதுக்காக போட்டி கொண்டு வந்திருக்கீங்க மேக் மினியோட காம்படிஷனா கொஞ்சம் ரீஅசெம்பிள் பண்ண மாதிரி காம்படிஷன் மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த விஷயத்தை தான் இப்போ வந்து அந்த அதுல வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 365 லிங்க்னு சொல்லி ஒன்று கொண்டு வர போறாங்க. அந்த 365 லிங்க்ன்றதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா இதை வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து லிக்னைட் ஈவென்ட் 2024 சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் வேரியன்ட் என்ன இருக்க போகுது, பிரைஸ் என்ன இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எந்தெந்த நாட்டுக்கு வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அலோவ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, ஜப்பான், நியூசிலாந்து, UK, US அப்படின்ற மாதிரி 365 லிங்கை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இது மேக் மினி போலவே இருக்கும். மேக் மினி காம்படிட்டர் கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். இது வந்து ஏப்ரல் 2025 இந்த கண்ட்ரிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அவைலபிளா இருக்க வரப்போகுது. ஆனா வந்து இதோட ப்ரோக்ராம் வந்து டிசம்பர் 15, 2024 வந்து அவைலபிள் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $349. மேக் மினியை பொறுத்த வரைக்கும் M4 மேக் மினியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 50,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு காம்படிட்டிவா இதை வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, விண்டோஸ்
11 இருக்க போது. அது மட்டும் இல்லாம வந்து 8GB RAM 64GB RAM ஸ்டோரேஜ் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4K மானிட்டர் சப்போர்ட் இருக்க போது, Wi-Fi 6E சப்போர்ட் இருக்க போது, Bluetooth 5.3 கனெக்டிவிட்டியோட சப்போர்ட் இருக்க போது. கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் மாடல்ல ஒரு மிகப்பெரிய CPU வந்து கம்பேரிசன் பண்ணி சின்னதாக வந்து மேக் மினி எப்படி இருக்குமோ அதே போல வந்து இவங்களும் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து USB Type A 3.2 to 3.2 போர்ட்ஸ் இருக்கு, UFC Type C 3.2 போர்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் HDMI போட்டு டிஸ்பிளே போட்டு 3.5mm ஹெட்போன் ஜாக் போர்ட் இருக்கு, ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்க போது, ரியல் டைம்ல இதோட பெஞ்ச் மார்க் எப்படி இருக்க போது, இது வந்து ரியல் டைம்ல எப்படி வீடியோ ரெண்டரிங் பண்ண போது, எப்படி வீடியோவுக்கு வந்து லேக் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ரியல் டைம்ல இந்தியாவுக்கு இப்போ அவைலபிளா பத்தி சொல்ல, இந்தியாவுக்கு அவைலபிளா இருந்துச்சுன்னா இதை வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நம்ம பிசில கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்சியோட S25 அதோட ஸ்லிம்மோட கேமரா டீடைல் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. அதுல என்ன கேமரா டீடைல் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுல தான் வந்து ALOP டெக்னாலஜியோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கேமரா என்ன கேமரா வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கேமரா ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 1.56 இன்ச் கொண்ட 200 மெகா பிக்சலோட ISO செல் HPF5 சென்சார் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து அவங்களோட எக்ஸ்போஸ்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 2 அதர் கேமரா வந்து 50 மெகா பிக்சல்ல வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று JN5 சென்சாரோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஒன்று, டெலஃபோட்டோ ஒன்று வரப்போது, 3F 35.5x ஆக்பிஎல் ஜூமோட வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்டான ALOP கேமராவோட டெக்னாலஜியோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரலாம்னு கேட்டீங்கன்னா இந்த கேலக்ஸி S25 பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் வந்து Q2 2025 வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்லிம் வேரியன்ட்ல. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்லிம் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ஜூன்ல வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து iPhone 17 ஸ்லிம் ஆர் 17 ஏருக்கு போட்டியாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஜியோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு ப்ரீபெய்டு அன்லிமிட்டட் 5G பிளானை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன ஃபீச்சர்ஸோட நம்மளுக்கு வழங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து ஜியோ வந்து என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா இந்த 601 ரூபா பிளான்ல வந்து 12 இண்டிவிஜுவல் டேட்டா வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதனால வந்து அது ஒவ்வொரு டேட்டாவோட வவுச்சர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 51 ரூபா ஆஃப் மதிப்பு டேட்டா வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க 5G டேட்டா. இது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா முடிகிறப்ப இந்த மந்த்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளான் வந்து 1.5 GB பிளான் வந்து அல்லது 2 GB பிளானா வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க வந்து ஜியோ ஆப் மூலமாகவும் ஜியோ அபிஷியல் வெப்சைட் மூலமா ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 601 ரூபா பிளான்ல 51 ரூபா மெத்தட்ல கிட்டத்தட்ட வந்து 12 வவுச்சர்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதர் ஜியோ 5G ஆப்ஷனா என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜியோ வந்து 4G வவுச்சர்ஸ் என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா 601 ரூபா பிளான்ல 51, 101 அண்ட் 151 மாதிரி டெய்லர்டு வேலிடிட்டி கொடுக்குறாங்க. இது ஜியோ வந்து 2 GB டேட்டா டே பெர் டே கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் 5G டேட்டா இந்த வருஷம் வரைக்கும் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஒரு வாட்டி கண்டென்ட்டை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அதே கண்டென்ட்டாக தான் நம்மளுக்கு ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ மாற்றுறதுக்கு நம்மளோட கண்டென்ட் இப்போ நம்ம வந்து ஒரு கண்டென்ட் பார்க்குறோம், ஒரு டான்ஸ் வீடியோ பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா அந்த டான்ஸ் கண்டென்ட்டாகவே வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய பேர் டான்ஸ் ஆடுற மெத்தடாகவே வந்துகிட்டே இருக்கும். நம்ம வேற கண்டென்ட்டுக்குள்ளே போக முடியாது. இப்போ நம்ம ஒரு மோட்டிவேஷன் கண்டென்ட் பார்க்குறோம்னா நம்மளுக்கு மோட்டிவேஷனாகவே போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் நம்ம ஒரு காமெடி கண்டென்ட் பார்க்குறோமா காமெடி கண்டென்ட்டாக வந்துகிட்டு இருக்கோம். ஒரு டெக்னாலஜி கண்டென்ட் பார்க்குறோமா டெக்னாலஜி கண்டென்ட்டாக வந்துட்டு இருக்கோம். இப்படி வந்து இருக்கிறத நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்ம கண்டென்ட் வந்து சஜஸ்ட் பண்றத நம்ம ரீஸ்டெட் பண்ணிக்கலாம். நம்ம செட்டிங்ஸ்ல போய் அதை மாத்தும் போது நம்ம கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ்ல போய் நம்ம மாத்தும் போது நம்மளுக்கு வந்து நம்ம அடுத்து கண்டினியூவா என்ன பார்க்குறோமோ அதுல இருந்து நம்மளுக்கு வந்து சஜஷன் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி அந்த சஜஷன் ஸ்டாப் ஆகி புதுசா நம்ம என்னென்ன பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அதுல இருந்து நம்மளுக்கு சஜஷன் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸா பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் தேவையில்லாத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதை வந்து கண்டென்ட்டை மாற்றணும்னு நினைப்பாங்க. அதுக்கு மாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா Xiaomiயோட இப்போ வந்து A4 5Gயோட ஃபுல் டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இந்தியாவுக்கான ஸ்பெக் டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. அதை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதோட ப்ரைஸ் டீட்டெயில் முதல் கொண்டு கிடைச்சிருக்கு. அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்னென்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த A4 5Gயை பொறுத்த வரைக்கும் 4S Gen 2ஓட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 4GB + 4GBன்ற மாதிரி ரேம் வேரியன்ட் கொடுக்க போகிறாங்க. மொத்தத்துக்கு 4GB RAM தான், 4GB விர்ச்சுவல் RAM கொடுக்க போகிறாங்க. LPDDR4
4x RAM கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுது கேட்டீங்கன்னா 6.88 இன்ச் கொண்ட HD+ டிஸ்ப்ளே வரப்போகுது. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அதுக்கப்புறம் லோ ப்ளூ லைட் அண்ட் ஃபிளிக்கர் ஃப்ரீ சர்டிஃபிகேஷனோட வாங்கியிருக்கிறதுனால அது வந்து ஐக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கேமரா வரப்போகுது கேட்டீங்கன்னா 50 MP டூயல் கேமரா செட்டப்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து 50 MP கேமரான்னு சொன்னாங்க. பேக்ல 4-in-1 பிக்சல் பின்னிங் கேமரா தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல 4GB RAM 64GB வேரியன்ட்ல 8500 வரைக்கும், 4GB RAM 128GB வேரியன்ட் 9500 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நவம்பர் மாசம் 27ஆம் தேதி வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். அதாவது mi.com, Xiaomi ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல, அதுக்கப்புறம் அமேசான்ல அவைலபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா HMD வந்து இப்போ வந்து புது போனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்றதுக்காக டீஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா HMD ஃபியூசன் இப்போ டீஸ்ல வந்து புது போன்ஸ்க்கு அது என்னன்னு HMD எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபியூசன் அப்படின்னு சொல்லி ஒரு போனை கொண்டு வரப்படாங்க. அது வந்து கம்மிங் சூன்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்கு போதுன்னா 6.56 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளேயோட வரப்போது, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது, LCD ஸ்கிரீன் தான் கொடுக்க போறாங்க. இது குறிப்பா சொல்ல போனா இந்த ஸ்பெக் டீடைல்ஸ் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்தமே Redmi A4 5Gக்கு வந்து காம்படிட்டிவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா கேமரா குவாலிட்டி வந்து அதிகப்படுத்திருக்காங்க. Snapdragon 4 Gen 2 ஓட வரப்போது, கேமரா 108 MP கேமரா வரப்போது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 50 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரியோட வரப்போது, 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போனை வந்து HMD ஃபியூஷன் வந்து போனை வந்து அமேசான்ல சேல்ஸ் பண்ண போறாங்க, HMD.comல சேல்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து இதுல வந்து எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷனை வந்து லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க பட்ஜெட் செக்மெண்ட்ல. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம இதோட லான்ச் பண்ணும்போது இதோட பிரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு வந்து நம்ம அஃபிஷியலா வந்து ஆஃபர் பிரைஸோட லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. வாட்ஸ்அப் சேனல் அதுக்கு தான் உங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்க சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நோக்கியாவும் ஏர்டெல்லும் இப்போ வந்து 5G பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. நோக்கியானா இப்போ HMDயா மாறின அந்த நோக்கியா கிடையாது. இது ஒரு நோக்கியா வந்து டெலிகாம் கம்யூனிகேஷன் சர்வீஸ்ல இருக்கிறாங்க. அந்த நோக்கியாவும் ஏர்டெல்லும் இப்போ வந்து $multi-billion வந்து 5G டீலுக்காக போட்டிருக்காங்க. அந்த 5G டீல் மூலயமாக நம்மளுக்கு என்ன கேட்டீங்கன்னா 5G எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிளியரா கிடைக்க போதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5G AI பவர்டு கொண்ட 5G நெட்வொர்க்கிங்கோட ஆப்டிமேஷனோட 5G நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5G வந்து எல்லா இடத்துக்கும் ரோல் அவுட் பண்றதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா பிளாக் பங்கட் அப்படின்ற ட்ரூ ஒரு பிராண்ட் வந்து பிளாக் பங்க் அப்படின்ற ஒரு பிராண்ட் BH61 அப்படின்ற ANC-யோட ஹெட்ஃபோன் அவங்க கொண்டு வந்துருக்காங்க. இதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் இது வந்து ஒரு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்டோட வரக்கூடிய இது வந்து எந்த மாதிரியான ஹெட்ஃபோன் கேட்டீங்கன்னா ஓவர் இயர், அதாவது ஓவர் இயர் அட்ஜஸ்டபிள் ஹெட்னா இதுதான், இந்த ஹெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அட்ஜஸ்டபிள் ஹெட் தான். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன கேட்டீங்கன்னா சூப்பரியர் ப்ரோட்டீன் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேட் தான் 40 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத்தோட 5.4 கொடுத்துருக்காங்க. வைட் ஆப்ஷனும் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரூ ஆக்டிவ் நாய்ஸ் கன்சலேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஹை சென்சிட்டிவ் மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் மோட் கொடுத்துருக்காங்க, டர்போ பாஸ் மோட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து சார்ஜ் பண்ணீங்கன்னா 50 hours பிளேபேக் அண்ட் சிங்கிள் சார்ஜ்ல கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. டர்போ வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமாக நாங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு, டூயல் பேரிங் இருக்கு, லோ லேட்டன்சி இருக்கு, IPXY ரேட்டட் கொடுத்திருக்காங்க, ஸ்வெட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட கலர் Black கலர்ல இருக்கு. இதோட பிரைஸ் என்ன கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து 3500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஆஃபர் பிரைஸ் எவ்வளவுக்கு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 3000 ரூபாய்க்கு வரப்போகுது. இந்த 3000 ரூபாய்க்கு இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க் மூலமாக நீங்க போனாதான் உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு 2990 ரூபாய்க்கு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சோனி இப்போ வந்து புதுசா வந்து ஒரு மிரர்லெஸ் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன கேமரான்னு கேட்டீங்கன்னா ஆல்பா 12 ஃபிளாக்ஷிப் மிரர்லெஸ் கேமரா. அந்த ஃபிளாக்ஷிப் மிரர்லெஸ் கேமரால என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து 8K வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 50.1 MP ஃபுல் ஃப்ரேம் ஸ்டாக்டு கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து குவாலிட்டி வேற லெவலா இருக்கும் போது இமேஜ் சென்சாரிங் எல்லாம் இப்போ சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 7 ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரேம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம
கேமரா பற்றி தெரிஞ்சிருந்தா இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது எப்போ வரப்போதுன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் அவைலபிளாக இருக்க போது கிட்டத்தட்ட வந்து ஒரு $6,500 கொண்டு வர போகிறாங்க. $6,500 கொண்டு வர போகுது. இது வந்து கேபிள் மூலயமாக 1 GB ஸ்பீட்லேருந்து 2 GB ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து 2.5 GB வரைக்கும் நீங்கள் ஃபைல் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. $6,500 இந்திய மதிப்பில் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இருங்க கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். $6,500 வந்து இந்திய மதிப்பில் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5,48,484 வருது. இதுதான் இந்த ரேட்டுக்கு தான் வருமானு கேட்டிங்கன்னா இந்த ரேட்டுக்கு வராது. ஒரு 5,50,000 55,000 அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா அமெரிக்கா ப்ரைஸ்க்கு இதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு இது வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். இந்த ப்ரைஸோட இது அதிகமாக தான் வரும். இது வந்து ஃப்ளாக்ஷிப் கேமரான்றதுனால ப்ரைஸ் இந்த அளவுக்கு வருது. இதை இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஐடியா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆண்ட்ராய்டு 16 ஃபர்ஸ்ட் டெவலப்பர் ப்ரிவியூ இப்போ கிடைச்சிருக்கு. ஆண்ட்ராய்டு 16 டெவலப்பர் ப்ரிவியூ இப்போ கிடைச்சிருக்கு. அதன் மூலமாக வந்து நம்ம டெவலப்பர் ப்ரிவியூ கிடைச்சதுனால நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வந்து அது வந்து பீட்டாவில் கொண்டு வரல. பீட்டா எப்போ கொண்டு வர போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பீட்டா வந்து ஜனவரியில் வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா மார்ச் எண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ரிலீஸ் எப்போ இருக்கும் போதுன்னு கேட்டிங்கன்னா ஜூனில் இருக்க போது. மார்ச் ஏப்ரல் ஜூனில் மே ஜூனில் இருக்க போது. மேல கூட இருக்காது, ஜூனில் தான் இருக்குன்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறது. ஆனால் வந்து இது வந்து ஆண்ட்ராய்டு 15 முன்கூட்டியே ஆண்ட்ராய்டு 15 லேட்டாக கொண்டு வந்தாங்க. அதனால இது வந்து முன்கூட்டியே கொண்டு வர போகிறாங்க ஆண்ட்ராய்டு 16. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸியோட Z ஃப்ளிப்போட ஒரு FE எடிஷன் Z ஃப்ளிப் 7 FE எடிஷன் வரப்போது. அது எப்போ வரப்போது அதோட டீட்டெயில் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இதோட டீட்டெயில் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம். இதோட டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2025 வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃப்ளிப் 7 மாடல் மாதிரியே இருக்கும், சேம் மாடலாக இருக்கும். ஆனால் வந்து சில ஸ்பெசிஃபிகேஷனை வந்து சேஞ்ச் பண்ணி மட்டும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில் மட்டும் இப்போ கிடைச்சிருக்கு. இதோட மேற்கொண்டு டீட்டெயில் வந்து கிடைக்கல. ஆனால் வந்து இது வந்து என்ன கேட்டிங்கன்னா லெஸ் பவர்ஃபுல் SoC இருக்க போகுது. அதாவது இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா கேமரா வந்து கொஞ்சம் நல்ல கேமரா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து இது வந்து பட்ஜெட்டில் ஒரு ஃப்ளிப் ஃபோனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது அவங்க கொண்டு வராங்க. இதுதான் இன்னைக்கான நியூஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணால் நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதில் ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ சொல்கிற வீடியோவில் சொல்கிற ப்ராடக்டோட ஆஃபர் லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அது தெரிஞ்சுக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.